விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரெண்டு ரகங்களும் நம்ம கையில் போயிருக்கு. இது நார்மலாக கிடைக்கக்கூடிய சீதா வெரைட்டி. இதுதான் கோல்டன் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதிய ரகம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு அப்பீலிங்காக சைஸில் இருக்குது அப்படிங்கிறது. பட் ஸ்டில் நம்ம வெயிட்டையும் செக் பண்ணி பார்த்துருவோம் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குங்க அப்படிங்கிறத. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த நார்மல் சீதா வெரைட்டி. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 145 கிராம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பழத்தையும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 130. ஸோ ஆவரேஜாக நமக்கு நார்மலாக சீத்தான்னு சொல்லி கிடைக்கக்கூடிய வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ஆரம்பித்து ஒரு 150 இந்த ரேஞ்சில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே நேரத்தில் கோல்டன் கஸ்டர்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டன் கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 அப்படிங்கிறதுல ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 கிராம் வரைக்கும் நம்ம வெயிட் அச்சீவ் பண்ண முடியும். பேஸ்ட் அப்பான் உங்களுடைய உர மேலாண்மை, உங்களுடைய சாயில், இதை பொறுத்து நம்ம 500 கிராம் வரைக்கும் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது லோக்கல் மார்க்கெட்லேயும் நம்ம நல்ல அதிக விலை குறிக்க ரகமாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கும் சூட்டபிள் வெரைட்டியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி நார்மல் வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபீஸ் அந்த ரேட்டில் இந்த இன்றைக்கி நமக்கு ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குது. இந்த கோல்டன் கஸ்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபீஸ் அந்த ப்ரைஸில் இது கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய சைஸ் ப்ளஸ் இதனுடைய அப்பீலிங் கலர் இதுகளை வச்சு செல்ஃப் லைஃப் இதை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் இது பெட்டர் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தை நம்ம வாங்கணும். பட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது கணிஞ்சிருச்சு. இந்த பழம் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி நமக்கு 1 டே தான் ஆகுது. பட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து நமக்கு கணிஞ்சிருச்சு. இந்த பழத்தையும் உள்ள பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சீதா வெரைட்டி. நீங்கள் இதை பார்க்கலாம். இதோட விதைகளும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இருக்குது. சதைப்பற்றுங்கிறது நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ இதே சேம் நம்ம கோல்டன் கஸ்டர்டில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நீங்களே பார்க்க முடியும். இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கலாம். இதில் அதிகமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா விதைகள் தெரியுது, சதைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதே இந்த கோல்டன் கஸ்டர்டில் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விதைகள் கம்மியாகவும் சதைப்பற்று அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பழத்தை நம்ம பிரிச்சுக்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதைப்பற்று தான். விதைகளை தாண்டி உங்களுக்கு சதைகள் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தென் 75 to 80% நமக்கு சதைப்பற்று இருக்கிற பழமாக இருக்கிறதுனால இது இன்றைக்கி ட்ரேடர்ஸ் மத்தியிலையும் அதிக வரப்பு இருக்குது. கன்சூமர் மத்தியிலையும் நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்க வெரைட்டியாக இருந்துகிட்டு இருக்குது இந்த வெரைட்டி. இப்போ இதே இந்த வெரைட்டி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வெரைட்டி நமக்கு அதிகமாக விதைகள் இருக்கக்கூடிய வெரைட்டியாக இருக்கும். சதைப்பட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நமக்கு இதே கோல்டன் கஸ்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா சதைப்பட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் லோக்கல் மார்க்கெட் அப்படிங்கிறத தாண்டி வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூமே இது ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி. ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் இந்த பழம் ஆல்ரெடி நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. பட் இதை கோல்டன் கஸ்டர்ட் அப்படிங்கிற பேரில் கிடைக்கிறதில்ல. பொதுவாக ட்ரேடர்ஸுங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில பேர் வைப்பாங்க. இப்போ பாகுவாங்கிற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா காபுல் மாதுளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு வைக்கிற மாதிரி இதை இம்போர்ட்டட் வெரைட்டி தைவான் கஸ்டர்ட் அப்படிங்கிற சைவான் சீத்தாப்பழம் அப்படிங்கிற பேரில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த கோல்டன் கஸ்டர்ட் அப்படிங்கிற வெரைட்டி. இது அதிக லாபம் தரக்கூடிய, அதிக ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகங்களாக இது கேமுக்கு இருக்குது. இப்போ நம்ம பழத்தோட சதைப்பற்று எந்த அளவுக்கு இருக்குது, பழம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம். அது மாதிரி முக்கியமாக ட்ரேடர்ஸ் மத்தியில் ஒரு பழம் வந்து வரவேற்பு அதிகம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பழத்தோட செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையுமே இது ஒரு சிறந்த வெரைட்டியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பழமே நம்ம ஒரே டேட்டில் தான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும். இப்போ இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண சீத்தா ரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பழம் கணிஞ்சிருச்சு. பட் இதுவும் ஒரு மெச்சூர்ட் ஃப்ரூட்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரகம் நமக்கு கரண்ட்லி நமக்கு தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் இல்லாதனால இது நார்த் இந்தியாவிலேருந்தே நமக்கு இந்த வெரைட்டி வருது. ஸோ ஆல்ரெடி அதிக நாட்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் இந்த பழம் வந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட்டில் வாங்கினதுக்கு அப்புறமும் ஸ்டில் இந்த பழம் இன்னும் முழுமையாக கணியலை. ஸோ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு மெச்சூரான ஃப்ரூட்டை கூட நம்ம வச்சு விற்க முடிகிறதுனாலையும் இன்றைக்கி ட்ரேடர்ஸ் அதிக அளவில் இந்த பழங்களை விரும்பி சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள். ஒரு ஃபஸ்ட் ஜென்ரலாகவே பழங்கள் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் செல்ஃப் லைஃப், டேஸ்ட்டு, ஈல்டு, இது எல்லாம் எந்த ரகம் சிறப்பாக இருக்கோ அதுதான் கமர்ஷியலி வெரைட்டியாக இருக்கும். அந்த அடிப்படையில் எல்லா வித விஷயங்கள் ஈல்டாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், செல்ஃப் லைஃபாக இருக்கட்டும், ஸ்வீட்னஸ், ஃப்ளஷ் கண்டென்ட், இப்படி எல்லா விதத்துலையும் இது ஒரு சிறப்பான ரகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இது அதிக அளவில் பயிரிடக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரீவியஸாக வாங்கின சில கஸ்டமருக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. கூடிய விரைவில் அதை பற்றி வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம்.